குடிக்கும் தாராளமா. இப்ப 5000 கடைக்கு வியாபாரம் நம்ம 40,000 கோடி எப்படி வருது? ஒண்ணே ஒண்ணு. அப்ப கடையில வந்து வரைமுறை தான் படுத்து, வரைமுறைப்படுத்துறோம். பிரச்சனை கிடையாது, யார் வேணாலும் குடிக்கலாம். அது தனி மனித விருப்பம். நீங்க கிளம்பாக்கம் காவல் நிலையத்தில் 70 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் மத்திய பிரிவு வந்து அவனை கைது பண்ணியிருக்கு. அப்ப தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? இப்ப ராமதாஸ் ஐயா அவர்கள் கேட்கிற ஜாதி அவருக்கு முழுக்க பக்காவா தெரியும். அவருடைய ஜாதி வண்டியர் ஜாதி மிகப்பெரிய எண்ணிக்கை கொண்ட ஒரு சமூகம். இந்திய கூட்டணியில வந்து எல்லாத்தையும் உலகத்தையே மாத்திருவோம், இந்தியாவே மாத்திருவோம், எதுவுமே பிரச்சனை இருக்கான்னு சொன்னீங்க. ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, பல்லாயிரக்கணக்கான பிரச்சனை இல்ல, ஒரு பிரச்சனை தனி பிரச்சனை, இதை கூட சமாளிக்க உங்களால முடியலையே. ஹெட்லைன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறப்பு வந்து நம்ம வந்து பேட்டி எடுக்க வந்திருக்கோம். வேற யாரும் இல்லை, நமது உரிமை காக்கும் கட்சியின் நிறுவனர் பொதுச் செயலாளர் செங்கை பத்மநாபன் அவர்களை தான். சார் வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் எல்லா ஊர்லேயும் கொலை கொள்ளை, இந்த கள்ளச்சாராயம், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஆளுங்கட்சி வந்து இதெல்லாம் வந்து எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க? எல்லாமே வந்து கொலை நடந்தால் வந்து அவங்க சொந்தத்துக்குள்ளே நடந்திருக்கப்பா, அவங்க வீட்டு பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லி மூடி மறைக்கிற அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த பட்ஜெட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் எல்லாம் வியாபார இண்டெக்ஸ் போடுவாங்க, பட்ஜெட்ல குறிப்பு கொடுப்பாங்க. அதே போல 20 நாள்ல இத்தனை கொலை, 100 நாள்ல இத்தனை கொலை, தங்கம் விலை போற ஏறுது இறங்குதுன்னுவாங்களா, அந்த மாதிரி 200 நாட்கள்ல 500 சில்லற கொலைன்னு ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க. அந்த அளவுக்கு படுகொலை மாநிலமா இருக்கு. ஆட்சி கலப்பே பண்ற அளவுக்கு ஒரு நிலைமை மோசமா இருக்கு. ஜனாதிபதி ஆட்சி வந்தாலும் பரவாயில்ல என்ற போல நேற்று ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வருவதற்கு உகந்த நேரம்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு மிக மோசமாக இருக்குது. அதை மனதில் கொண்டு ஆளுங்கட்சி, அதாவது எந்த ஒரு காரணத்துக்கும் சார் நீங்கள் காரணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதில் வெற்றி கொள்ள முடியாது, இலக்கு அடைய முடியாது. எதுக்கு எடுத்தாலும் காரணம். கோவை செல்வராஜ் அவர்கள் சொல்றாரு, அதிமுக ஆட்சியில் 1500, இந்த வருஷம் 1300, அந்த வருஷம் 1200, அந்த தோணப்பருப்பு கடலப்பருப்பு விலையை ஒப்பிடுற மாதிரி குற்றத்தை வந்து ஒப்பிடுறாங்க. அது வந்து தவறு. தயவு செஞ்சு இதை அத்தனைக்கும் காரணம் மதுவும் போதை பொருட்கள் மலிவாக கிடைக்கிறது தான். அதனுடைய சட்டத்துறை மந்திரி சொல்றாரு, இது வந்து குடும்ப கொலை, இது வந்து பழிவாங்கும் கொலை, அரசியல் கொலை இல்லை. இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு குற்றவாளி பிடிச்சா 2 பேர் உருவாகிறான், காவல்துறையை நம்ம குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஒரு அபாண்டமான ஒரு என்னன்னு சொல்றது, அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஆட்சியாளர்களுடைய பேச்சு. அந்த காலத்தில் என்ன பண்ணாரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பேட்டி கொடுக்கும் போது என்ன பண்ணாரு, நைட்டு தூங்கி எஞ்சுறதுக்குள்ளே உயிரே போயிடுது, அவ்வளவு பிரச்சனையா இருக்கு. அப்படி சொன்னார்னா உங்க நிர்வாகத்தினுடைய நிலைமை என்ன? அதே அதிமுக காலத்துல ஜெயலலிதாவுக்கு ஆட்சி காலத்துல மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலரும் கட்சிக்காரங்களும் அச்சம் கொண்டிருந்தாங்க. நாளைக்கு நம்ம நிலைமை என்ன இருக்கும்? அதுதான் ஆளுமை. அதை தான் நம்ம எதிர்கொள்ள வரவேற்கணும். எல்லாரும் மாதிரியும் ஒருத்தர் இருக்க மாட்டாங்கல்ல. நிர்வாகம் இப்ப இருக்க தமிழக முதல்வர் செய்யறாரான்னு கேட்டாலே இல்லைன்னு தான் சொல்லுவாங்கல்ல. அரசியலை நீங்க வேற மாதிரி பண்ணுங்க, என்னுடைய அரசியல் நான் வேற மாதிரி பண்றேன், மற்ற அரசியலை வேற மாதிரி பண்ணலாம். ஆனா நிர்வாகம் என்பது உலகத்துல யார் வந்தாலும் ஒண்ணுதான். அமெரிக்காக்காரன் வந்து நிர்வாகம் பண்ணாலும், ரஷ்யாக்காரன் வந்து நிர்வாகம் பண்ணாலும், நானே நிர்வாகம் பண்ணாலும் நிர்வாகம் என்பது ஒண்ணு. அப்படி இருக்கும்போது குற்றத்தை வந்து குறைப்பேன், அதற்கு நடவடிக்கை எடுப்பேன், இரும்புக்கரம் கொண்டு நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றதை விட்டுட்டு ஒருத்தர் போட்டிருக்காங்க. அவர் ஆம்ஸ்டாங்கினுடைய கொலையில என்ன கொலையில ஒரு 18 பேர் 15 22 பேர் எப்படியும் ஒரு 50-60% போகும் போல இருக்கு. அவர் மேல யாரெல்லாம் நட்பு பாராட்டாங்களோ பகை வச்சாங்களோ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அடைமொழி போடுறாங்க, இவர் 4 கொலை பண்ணியிருக்காரு, இவர் 8 கொலை பண்ண குற்றவாளி, ஒரு 10 கொலை பண்ண குற்றவாளின்னு சொல்றாங்க. ஒரு கொலை பண்ணவங்க 2வது கொலை பண்றது அளவுக்கு நீங்க விட்டு வைக்கிறதுனால 4வது கொலை நடக்குது. அதை இருமுகரம் கொண்டு ஒரு கொலை பண்ண தூக்கி உள்ள போடுங்க. சட்டத்தை எதுக்கு அரசியல் கைதிகள் எல்லாம் தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க? காலகாலமா வெளியிலே வர முடியல. அந்த மாதிரி இருக்கும்போது கொலை செஞ்சவங்க எடுத்து போய் நீங்க உள்ள போட்டீங்கன்னா தயவு செய்து குண்டர் சட்டத்தில் போட்டு மாறி மாறி போடுங்க. நீங்க வந்து நல்லவர்களை போட போறது இல்லை. அப்படின்னா தான் உங்களுக்கு நடக்கவே தவிர அதை விடுத்து இது நீங்க வந்து சப்ப கட்டிங்கன்னா வெளியில இருக்கிற மற்ற குற்றவாளிகளுக்கு
அது உற்சாகத்தை தரும் என்பதை மட்டும் ஆட்சியாளர்கள் உணரணும். இல்ல ஜான் பாண்டியன் கேட்டிருக்காரு சார். இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா குற்றவாளிகளை உள்ள வந்து போட்டுருவாங்க, சொன்ன மாதிரி பிடிக்கிறாங்க, நீங்க சொன்ன மாதிரி பெரிய ரவுடிகள்லாம் இருக்காங்க. ஆனா கடைசியில என்ன பண்றாங்கன்னா, நாங்க காவல்துறை கிட்ட போயிட்டு எங்களுக்கு திருந்தி வாழ்ந்த ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது யாருன்னு உங்களுக்கு தெரியும், கூட இருந்துகிட்டே பண்றது. ஸோ வந்து மனித உரிமை இது அது எல்லாமே இருக்கு, எக்ஸ்ட்ரா இருக்காங்க. ஸோ அவங்கள பின்னாடி இருக்கும்போது எப்படி காவல்துறை இறங்கி செயல்பட முடியும்? மூச்சு உயிர் மூச்சு மனித உரிமை. இந்த கொலை பண்ண வந்து மனிதனே கிடையாது, அவன் மிருகம். அவனை பத்தி கேட்கறதுக்கு நாங்க தயாரா இல்ல. மனித உரிமை என்பது அப்பாவி மக்கள். அவனை பத்தி கேட்கல, என்கவுண்டர் பண்ணாவே நீங்க கேட்டுறீங்களா? ஏன் நீங்க உயிரை எடுக்கிறீங்க கேக்குறீங்களா? நீங்க என்கவுண்டர் பண்றதுதான் தீர்வு இல்ல சார். ஒண்ணு என்கவுண்டர் பண்ணா தீர்வு நீங்க சொல்லிட்டீங்க. அதேதானே, அவனை உள்ள போட்டா அவன் அடுத்த கொலைக்கு தயாராயிடுறானே. நீங்க அடுத்து உள்ள வச்சு வெளியில விடாதீங்க சார், உள்ளே வைங்க. வெளியில வந்தா ஒரு மனுஷனை எவ்வளவுதான் சோறு போட்டு நாங்க உள்ளே வச்சிருக்கிறது. சோறு போடுறது முக்கியம் இல்ல, அவன் பலர் சோறை கெடுத்துட்டு இருக்கான். அதனால நீங்க தயவு செஞ்சு அவருக்குள்ள ஆயுட்கால தண்டனை கொடுத்து உள்ள வைங்க. ஒரு பிரச்சனை 8 பிரச்சனை 8 ஏக போக காலத்துல அனுபவிக்கணும்ன்றதை விடுங்க. தனித்தனியா போட்டு அத்தனை குற்றவாளிகளையும் பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணுங்க. ஒரு மறியல் பண்றோம், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றோம், உடனே ஒரு கட்சி என்ன பண்ணுது, அடுத்த கட்சி தலைவர்களை வீட்லயே ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாங்க, வெளியில வந்தா கைது பண்ணி வைக்கிறாங்க காவல்துறையினர். அந்த மாதிரி யூ ஹேவ் டு டேக் சம் ஸ்டெப்ஸ் against a victim. காவல்துறை எங்க ஃப்ரீயா செயல்பட விடுறீங்க? எல்லாருமே ஒட்டுமொத்தமா அந்த ஏற்படுது. அதனால தான் அவர் சொல்றாரு, எதிர்கட்சி ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஜனாதிபதி ஆட்சி வந்தா கூட எல்லாரும் போல இருக்கு, கொலை மாநிலமா இருக்குன்னு சொல்றாரு. நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜனாதிபதி ஆட்சி வேணும், கவர்னர் இது கொண்டு வந்துடலாம் அப்படின்லாம் நினைக்கிறீங்க. இல்லங்க, ஜனாதிபதி என்னென்ன நடக்குது, ஜனாதிபதி ஆட்சி வரணும்னு சொல்லுங்க. அந்த பேச்சு அடிபட்டது பாருங்க. ஏறத்தாழ ஒரு 10-15 ஆண்டு ஜனாதிபதி ஆட்சி என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. அப்பேற்பட்ட நிலையில கர்நாடகால அந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் வாய்ப்பே இல்லை. இப்ப அந்த பேர் அடிபடுது பாருங்க. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு, அது காப்பாற்றப்படணும். எதற்கு? அதுக்கு எல்லாம் காரணம் சார் மதுவும் போதை பொருள் மலிவா கிடைக்கிறது சார். அதை நீங்க சொன்னீங்க, போன ஆட்சியிலும் தானே இருந்தது. போன ஆட்சியில் இருந்தது, இந்த ஆட்சியில் இருக்கு அப்படின்னு விட்டுலாமா? இல்ல, அளவு இருக்குல்ல சார், அளவுகோல் இருக்குல்ல, அளவுகோல் எல்லாத்திலும் இருக்கும். மதுவை 100% எனக்கு தெரியும் நிர்மூலப்படுத்த முடியாது, மது நிர்மூலப்படுத்த முடியாது, இருக்கும் 1% இருக்கும். அது கட்டுக்குள் மதுவை நிறுத்தணும்ன்றீங்க. மது குடிப்போர் சங்கம்னு ஒண்ணு வந்திருக்கு, இருக்கு. முதல்ல அதை நிறுத்தணும்ல நீங்க. நான் மதுக்கு எதிர் குடிக்கிறத நிறுத்தணும் ஓகேங்க. மது குடிப்போர் சங்கம்னு ஒண்ணு வரும்போது மது நீங்க கட்சியில இருக்கிற உரிமையில இருக்கு, கேளுங்க. குடிக்கிறதே தப்புன்னு சங்கம் கேட்கணும்ல. மது குடிப்பது தவறுன்னு சொல்ல சார், நீங்க குடிச்சுக்கோங்க, அதை வரைமுறைப்படுத்துங்க தான் சொல்றேன். அப்ப குடிக்கலாம், குடிக்கும் தாராளமா. இப்ப 5000 கடைக்கு வியாபாரம் நம்ம 40,000 கோடி எப்படி வருது? ஒண்ணே ஒண்ணு. அப்ப கடையில வந்து வரைமுறை தான் படுத்து, வரைமுறைப்படுத்துற பிரச்சனை கிடையாது, யார் வேணாலும் குடிக்கலாம், அது தனி மனித விருப்பம். நீங்க எண்ணிக்கையை குறைங்க, மதுபான கடையினுடைய எண்ணிக்கையை குறைங்க. ஊருக்கு வெளியில நேரம் குறைச்சிருக்காங்க. வேற இன்னும் 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேல கிடைக்கூடாது, பிளாக்ல விற்கிறதுக்கு விடக்கூடாது, கள்ளச்சாராயத்தை தடுக்கணும். அரசியல் அதிகாரிகளையும் IAS IPS அதிகாரிகளும் இடமாற்றுவது ஒரு தீர்வு அல்ல, இரும்புகரம் கொண்டு சட்டத்தை சொல்ற மாதிரியே நேரத்தையும் பிளாக்ல விற்க கூடாது, கடையை நேரத்துல மூடணும் எல்லாம் சொன்னா சில பேருக்கு கிடைக்காமல், நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க 6 மணிக்கு மேல படத்திலேயே காட்டுறாங்க, கையில ஒதுது மச்சான் அப்படின்னு முன்னாடி போய் நின்னு வாங்கிட்டோம். அவன் என்ன பண்ணுவான்? ஒரு கலவரத்தை கொண்டு வரதான் செய்வான். ஒரு போதையில் இருக்கிற ஒரு நபர், குடிபோத பழக்கத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு ஒரு நாள்ல அதுவும் பாதிப்பு வராது. அதெல்லாம் வந்து தனக்காக ஒரு மாயை, ஒரு பிரம்மை, அது வந்து அது காரணம் அல்ல. நீங்க போய் நான் என்ன சொல்றேன், விற்க வேணாம் சொல்றேன், அந்த 4 மணி விற்கிற நேரத்துல போய் வாங்கிக்கிட்டோம், ஊர் புறம் இருக்கிற இடத்துல போய் கொஞ்சம் தள்ளி போய் வாங்கினாங்கன்னா இதெல்லாம் பண்ணா கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் சார். நீங்க இப்போ ஸ்விக்கி சொமேட்டோல சப்ளை பண்ணலான்ற ஒரு ஆர்டர் கூட போடுறதுக்கு பேச்செல்லாம் அடிபடுது. மற்ற மாநிலம் ஏதோ பண்றாங்க, அதெல்லாம் எவ்வளவு பெரிய சீர்கேடு. குடிச்சுட்டே இருப்பேன், கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதே கடைங்க இல்லைன்னா கடை மூடிட்டா சரி விட்டுடுவோம்னு விட்டுடுவோம். இன்னைக்கு ஜொமேட்டோல போட்டு வர வச்சிருவோம். நீங்க எல்லாம் கடையை மூடுறதை பத்தி தான் பேசுங்களே தவிர, கடைக்கு வரக்கூடிய அந்த சரக்கு எங்கிருந்து வருதோ அந்த ஆலையை மூட சொல்லலாம்ல. இல்ல, ஆலை நடத்துறது யாரு சார்? நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. நீங்க நான் மதுக்கு எதிரானவன் அல்ல, மது பழக்கத்தை மட்டுப்படுத்தணும்ன்றதுதான். அது சமூகமா திருந்தணும். பிள்ளைகளை வளர்க்கும் போது கஞ்சா பொருள் வந்து பையனுக்கு அடிமையாயிட்டானா என்ன சார் ஆகும்?
அம்மாவை வந்து வெட்டி போடுறான், ஒரு அண்ணன் தம்பியை கொல்றான், ஒரு சகோதரியை ஒரு பையன் வெட்டுறான். இந்த மாதிரி ஒரு அர்த்தமற்ற நிலை போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த போதை பொருள். உடனே அரசாங்கம் என்ன சொல்லுது, வெளிநாட்டுல இருந்து அதானி ஏர்போர்ட் ஹார்பர்ல வந்துடுது. அங்க வந்தா என்ன, அவங்க பார்த்து போறாங்க குஜராத்தில். நம்ம காவல்துறையை வச்சு நம்ம தமிழ்நாடை வந்து எல்லைகளை கட்டுக்கோப்பா கொண்டு வச்சு நம்ம பண்ணணும். நேற்று பாருங்க சார், கிளம்பாக்கம் காவல் நிலையத்தில் 70 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் மத்திய பிரிவு வந்து அவனை கைது பண்ணியிருக்கு. அப்ப தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, தமிழக காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? தயவு செஞ்சு இதை குறையா சொல்ல, ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடா சொல்றேன். போதைப் பொருள் உள்ள வரதுக்கு காரணம் தமிழக அரசுன்றீங்களா? தமிழக அரசு இல்ல, காவல்துறை இன்னும் நீங்க மேம்படுத்தணும்னு சொல்றேன். இந்த எல்லை பகுதியில் கிளம்பாக்கத்துல வந்து 70 கோடிக்கு போதை பொருள் கிடைச்சிருக்கு. அதை பிடிச்சது யாரு? தமிழக நார்த் சைடுல இருந்து சென்னை சென்ட்ரல் அந்த ட்ரெயின்ல வரும்போது பிடிக்கிறாங்க சார். ஆமாங்க, அந்த ட்ரெயின்ல வரும்போது குட்காத்துறாங்க. ட்ரெயின்ல வரும்போது எல்லாம் என்னோட பதில் நீங்க உள்வாங்க மாதிரி தமிழக அரசு கண்ணுல இல்ல எண்ணெய் ஊத்தி நம்ம பார்த்தா கூட அந்த எண்ணெயை தள்ளி விட்டு உள்ள வராங்க. இதுதான் உங்க நிர்வாகத்தினுடைய லட்சணமா? இதுதான் உங்க பதிலா? இதுதான் நிர்வாகத்தினுடைய பதிலா? நான் பரிச்சை எழுதுவேன், அவன் காப்பி அடிப்பான், என்னால கட்டுப்படுத்த முடியலன்றது பிரச்சனையா? நான் என்ன சொல்றேன், தயவு செஞ்சு கிளம்பாக்கத்துல 70 கோடி போதைப் பொருள் நேற்று மாட்டிருக்கு. அந்த மாட்டின போதைப் பொருளை பிடித்தது மத்திய சர்க்கார். அப்போ அந்த அளவுக்கு பார்டர் எங்க இருக்கு, இது எங்க இருக்கு? கிளம்பாக்கம். இவ்வளவு தூரம் நம்ம காவல்துறை மெத்தனம் காட்டக்கூடாது, இன்னும் விஜிலண்டா இருக்கணும். காவல்துறை எண்ணிக்கை ரொம்ப கம்மி சார், காவல்துறை எண்ணிக்கை கம்மி. நீ எங்க பார்த்தாலும் காவல்துறை பாத்தீங்கன்னா கூட்டமா இருந்து செக்கிங் போறாங்க. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, அத்தனை பேரும் பிரிந்து நின்று பல இடங்கள்ல பரிசோதனை பண்றதுனாலதான் உங்களுக்கு இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அதுல வந்து போதைப் பொருட்களை எடுத்து வந்து சப்ளை பண்ணதெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மை, நீங்க பெரிய எண்ணிக்கையில நீங்க ஒரே இடத்துல குமியறதுனால பல இடங்கள்ல அவங்க போற வாய்ப்பு இருக்கு. அதனால பிரிந்து அனைத்து இடத்துல காவல்துறை எண்ணிக்கை கம்மி. அப்ப நம்ம பிரிந்து இருந்தோம். நீங்க போங்க, நான் சொல்றது உண்மை என்றால் நீங்க சென்னை வளவாங்க, அங்கங்க கூட்டமா 10 பேர் 15 பேர் இருப்பாங்க. அது பெருஞ்சிருந்தா நீங்க தமிழக அரசு சொன்னீங்க, மத்தியில வந்து ஒரு பெரிய நடிகருடைய பையன் வந்து ஒட்டுமொத்த கும்பல் போதையில இருக்கும்போதே பிடிச்சாங்க. அந்த கேஸ் என்னாச்சுன்னு தெரியாது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதெல்லாம் மிகப்பெரிய நடிகர், ஒரு கான் நடிகர், அவருடைய மகன் மாட்டினா. கேஸ் போயிட்டு இருக்கு, கேஸ் போயிட்டு தான் இருக்கு. அப்போ ஒரு சமூக சீர்கேடை பத்தி பேசும்போது அங்கொன்று இங்கொன்று நடக்கிற ஒரு கதையை சொல்லி இதனுடைய தன்மையை வீரியத்தை கம்மி பண்ண வேண்டாம். இல்ல வீரியம் எல்லாத்துலயும் ஒண்ணுதான் சார். நான் என்னமோ அவரை விடு மத்திய அரசு அங்க வந்து நீங்க பார்த்தாங்க, போதைப் பொருளை பிடிச்சாங்க, இங்க காவல்துறை என்ன பண்ணிச்சு, நீங்க அதே இடத்துலதான் நடந்தது. அது ஒண்ணும் பண்ணாம இப்படியே நார்மலா தான் போயிட்டு இருக்கு. இங்க வந்து நம்ம போலீஸ் பிடிச்சிருந்தா மற்றற்ற மகிழ்ச்சி, பெருமிதம். ஆனா மத்திய அரசு வந்து பிடிச்சிருக்கு, ஆக முதல்ல பிடிபட்டான். ஆனா நாம் இன்னமும் அதிவேகத்தில் இருந்து நாம் நம்மளுடைய செயல்பாடை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பா அதே மாதிரி எல்லாருக்குமே விரைவா இருக்கணும், எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் தான் எல்லாருடைய எண்ணமும் இருக்கு. அதே மாதிரி பல்பு இது ரேஷன் கடையில பருப்பு வரல, சமையல் எண்ணெய் வரலன்னு சொல்லிட்டு 2 மாசம் ஒரே புலம்பல். ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏன் சுகாதாரத்துறை அமைச்சர் செக்ரட்டரியா இருந்து மாற்றப்பட்டார் எனக்கு அதையும் தெரியல. இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சேர்மன் கமிஷனர் இருந்தார் மாநகராட்சி. அதே அவருடைய உயர் நிலையில் இருக்கிற is fit to be a head chief secretary. அந்த அளவுக்கு இருக்கிற குவாலிட்டி வந்து கமிஷனரா போட்டீங்க, திருப்பி மீண்டும் எதுக்கு மாத்திரீங்கன்றதும் தெரியல. ஒருவேளை இந்த இடத்துல கட்டுப்பாடு ஆக்கலாம் அப்படி நினைச்சிருப்பாங்களோ. சிறப்பு மகிழ்ச்சி, ஏன்னா சுகாதாரத்துறையில வந்து சிறப்பா செயல்பட்டாரு அப்படின்றதுனால இப்ப டிஜிபியை இன்ஸ்பெக்டரா போட்டுருக்கீங்க. இல்ல சிறப்பா செஞ்சா அடுத்த போஸ்டிங் தான். அவர் டிஜிபி சிறப்பா செஞ்சாருன்னா அவர் வந்து இன்ஸ்பெக்டர் அதே நிலையில போட்டு உங்க வார்த்தை நான் ஏத்துக்கிறேன். அதே மாதிரி இங்க ரேஷன் கடையில் நீங்க சொன்னீங்க என்ன வரல சார், எங்க போட்டாலும் சார் வரலன்னு சொன்னீங்க. எங்க காட்டு ஒருவேளை இவங்க போட்டதுனால இனி வந்தா காவல்துறை சீருடை பணி இருக்கு பாருங்க, அது பனிஷ்மென்ட் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. அதுல போட்டா கூட அவர் சிறந்த காவலர் தான் சொல்லுவாங்க, சிறந்த பணியை செய்வாங்க. ஏன்னா அங்கேயும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு, அது பக்கம். ஆனா அவர் வந்த நேரம் நல்ல நேரம். இன்னைக்கு 2 மாசத்துல இருக்கு பிரச்சனை, அது சரி செய்யப்பட்டு அடுத்த மாதத்துல இருந்து சரி செய்து கொடுக்கப்படும் சொல்றாங்க. அதை நீங்க உறுதிப்படுத்தணும்.
அதுதான். அது போன்ற பல நிர்வாக சீர்கேடு இருக்கு. அதை விட்டு எதிர்கட்சியை கொம்பு செய்வது மட்டுமே ஒரு வாழ்க்கையை லட்சியமாக நீங்க கொள்ள வேண்டாம் என்பது என்னுடைய கேள்வி. உதாரணத்திற்கு கர்நாடகா மாநிலத்தில் சிவகுமார் அவர்களும் சித்தராமையா அவர்களும் நேற்று வறுத்தெடுக்கிறாங்க நம்ம தமிழக அரசை. என்ன பண்றாங்க? ஆனா தமிழக அரசுன்னு சொல்லலை, ஏன்னா கூட்டணி தமிழக கட்சிக்காரர்கள் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வெள்ளம் புரண்டு ஓடுது, கடல்ல போய் அத்தனை நீரும் போய் சேருது. நாம் என்ன செய்யணும்? தடுப்பணைகள் ஆயிரக்கணக்கில் நம்ம கட்டியிருந்தோம்னா அவங்ககிட்ட போய் அவன் யார்? பெங்களூர்கார யாரு? கன்னடக்கார யாரு? நம்மளுடைய சகோதர சகோதரிகள். அவர்கள் எப்போ பார்த்தாலும் நீங்க போய் அரசியல் பேசி கேவலமான அரசியல் பண்ணி 10 லட்சம் ஹெக்டேர் பூமி வானம் பார்த்த பூமி, 10 லட்சம் ஹெக்டேர் ஏரி பாசனம். அந்த ஏரி பாசனத்துல 100 ஏரிக்கு மேல தண்ணி இன்னும் இப்போ வறண்டு இருக்கு. அது போ வழித்தடங்கள் சரி பண்ணல, தூர் வரல. இதெல்லாம் விட்டுட்டு வர்ற தண்ணி எல்லாம் எடுத்து போய் கடல்ல சேர்த்துட்டு அவங்க கர்நாடகாவில் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு, பெங்களூர்ல தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு பல நிறுவனங்கள் பலர் இடமாற்றம் பண்ற ஒரு ஆபத்தான நிலை இருக்கு. அதனால நான் சங்கி கிடையாது, தமிழ்நாட்டுக்கு எதிரி கிடையாது. அங்க எனக்கு தண்ணி காவிரில தண்ணி வந்தால் எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி, அதனால எனக்கு தெரியும். இருந்தாலும் நாம் குற்றம் சொல்லும் அரசியல் செய்யும் நபர்கள் நம்மளுடைய சகோதரர்கள். ஏதோ அவங்க பாகிஸ்தான் மாதிரி சைனா மாதிரி நம்ம அவங்கள மொக்கத்திட்டுறது தவறு. இந்திய கூட்டணி, ஒரு நிமிஷம், ஒரே 2 நிமிஷம் டைம் கொடுங்க. இந்திய கூட்டணி வந்தா அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம், இதை கிழிச்சிடுவோம், அதை கிழிச்சிடுவோம் சொல்லிட்டு குறைந்தபட்சம் இந்த மேகதாது பிரச்சனை கூட தீர்ப்பதற்கு உங்களுடைய கூட்டணி கட்சிக்கிட்டு இல்ல. அதுக்கும் நீங்க அரசியல் என்ன பண்றீங்க? மத்திய அமித்ஷாவையும் மோடியும் எடுத்து அவங்க பஞ்சாயத்து பண்றீங்க. உங்க 2 பேர் பிரச்சனை, ஒத்த கருத்து உள்ளவங்க நம்மளுக்கு தேவை. நீ அதிமுக வரும்போது நீ என்ன வேணா பண்ணிக்கோயா, இப்ப என் ஆட்சி நம்ம ஆட்சி நீ அனுப்புன்னு சொல்லிருக்கலாம். இப்போ அளவுக்கு மீறி தண்ணி வெளியில வருது. இதை தடுத்து அணை கட்டுறதுக்கு நம்மளுக்கு துப்பு இல்லை. அதை தயவு செய்து தமிழக, இது ஒரு ஆட்சியை பத்தி சொல்ல, அதிமுக திமுக 2 ஆட்சியை பத்தி சொல்றேன். மிகப்பெரிய அளவில் பல்லாயிரக்கணக்கான அணைகளை கர்நாடகத்திலையும் ஆந்திராலையும் மிகப்பெரிய அளவில் லட்சக்கணக்கான அணைகள் இருக்கு. நம்மளது ஆயிரக்கணக்கான அணைகள் இருக்கு. தடுப்பு அணைகள் பெருசா நீங்க பண்ணீங்கன்னா நிலத்தடி நீர் இருக்கும். நீர் பெருக்கத்தினால, நீர் மேலாண்மையினால விவசாயம் பெருகும். அது மட்டும் 4 லட்சம் ஹெக்டேர் தான் இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்கு விவசாயம். 6 லட்சம் ஹெக்டேர் விவசாயம் கிடையாது. அப்ப நம்ம தானியத்தை போய் வெளியிலிருந்து வாங்க வேண்டிய சங்கடத்துக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். அதை மனதில் கொண்டு எதிர்காலத்தில் போர்க்கால அடிப்படையில் பெரிய அளவில் அணை தடுப்பணைகளை கட்ட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். 2 நாளுக்கு முன்னாடி துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர் மத்தியில போய் அங்க இருக்க நீர்வள அமைச்சர், மத்தியில இருக்க அமைச்சரை பார்த்து பேசிட்டு தான் வந்திருக்கிறாங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி காலங்காலமாக பாத்தீங்கன்னா இவங்க இருக்கும் போதும் சரி, அவங்க இருக்கும் போதும் சரி, நீர் பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு. அமித்ஷாவை மத்திய அரசு நீங்க கூடாம நீங்க உங்க வீட்டு சபையில பத்தி முதல் ஜெயலலிதா நம்ம சுப்ரீம் கோர்ட் போய் வின் பண்ணிட்டு அதை நம்ம கவர்மெண்ட் இதுலயே போட்டு அதை காமிக்கிறாங்க. அதுக்கே அவங்களால பதில் சொல்ல முடியும். யாரால பதில் சொல்ல முடியல? நம்ம கர்நாடகாவால நீங்க தண்ணியில அரசியல் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அரசியல் பண்ணாதீங்க. நான் அவங்க தரணும். இப்ப இந்திய கூட்டணி இருக்குதுன்னு சொல்றீங்க. இல்லங்க, முன்னாடி இவங்க தானே இருந்தாங்க சார். நான் என்ன சொன்னேன்? இந்திய கூட்டணியில எல்லாத்தையும் உலகத்தையே மாத்திருவோம், இந்தியாவே மாத்திருவோம், எதுவுமே பிரச்சனை இருக்கான்னு சொன்னீங்க. ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, பல்லாயிரக்கணக்கான பிரச்சனை இல்ல, ஒரு பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை. இதை கூட சமாளிக்க உங்களால முடியலையே. நான் என்ன சொல்றேன்? காமராஜர் இல்ல, அந்த நேரம் வரும்போது தான் யார் சொன்னது? எல்லாருமே இதுக்கு முதல்ல அணை கட்டுறதுக்கான வழியை கொடுக்க மாட்டீங்க. அணையம் கட்டல தடுப்பணையை கட்ட வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை சார். கொடுக்கலாமே. இல்ல நான் சொல்றது மேகதாது சொல்றீங்க. ஒரே ஒரு மேகதாதுல அவங்க போய் உட்கார்ந்ததுனாலதான் மேகதாதுவே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. இதுக்கு முன்னாடி யாரும் மேகதாது தெரியுமா? நான் சொல்றது என்ன, தண்ணி மேகதாதுல காமராஜர் ஆட்சி காலத்துக்கு அப்புறம் இந்த அதிமுக திமுக திராவிட கட்சிகளுடைய மிகப்பெரிய இயலாமையின் காரணமாக தான், செயலின்மை காரணமாக தான் இவ்வளவு பெரிய அவதூறு. எப்படி இது அணை கட்டணும் சார், சிம்பிள் சார். நீங்க அணையை கட்டிட்டே வந்தாலும் தேரும். நீங்க சொல்ல வருது மத்திய அரசோட இணங்கி போங்கன்னு சொல்றீங்க. மத்திய அரசுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல சார், நம்ம மாநில அரசு. இப்ப தண்ணியை நம்ம கேக்குறோம், உரிமையை கேக்குறோம் சார். அந்த உரிமை எல்லாம் அப்புறம் கேட்போம் சார். உரிமையை கேட்கறது முன்னாடி கடமையை செய்யுங்க. கடமையை செய்யாத நீங்க உரிமையை கேட்கறதுக்கு தகுதியே கிடையாது. ஃபர்ஸ்ட் டூ யுவர் டியூட்டி, தென் கிளைம் ஃபார் யுவர் ரைட்ஸ். அணையை கட்ட அதான் ஃபர்ஸ்ட் அணையை கட்டு சார். லட்சக்கணக்கில் அணையை கட்டுறதுக்கு நிதி வேணும்ல தான் கேட்பாங்க அவங்க. ஏங்க
பிடிஆர் தியாகராஜன் சொன்ன வீடியோ எல்லாம் நீங்க பாக்கலையா? நிதி எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நிதி நிறைய கொட்டி கிடக்கு, அதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. ஏங்க 10 லட்சம் பேருக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. சாராய குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னா தமிழக பட்ஜெட் அவங்க வந்து வேண்டாம், தமிழகத்துக்கு வேண்டாம், பீகார்லாம் பாவம் அப்படின்னு பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்களோ. இந்த பித்தலாட்ட அரசியல முதல்ல நிப்பாட்டுங்க. அந்த 2 கவர்மெண்டுடைய ஆதரவுல தான் அந்த ஆட்சி நிக்குது. அதனால அவர்களுக்கு சிறப்பு கொடுத்திருக்காங்க. 48 தமிழகத்துக்கு என்ன சார் செஞ்சாங்க? 48 லட்சம் சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிருபர்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி 14 லட்சம் தானே வந்து 14 லட்சம் கோடி தானே கொடுத்தாங்க. நிருபர்கள்லாம் தயவு செய்து எப்பயாவது ஒரு காலத்தில் ஆகுது, எப்பயாவது ஒரு சமயத்துக்கு மக்கள் நலன் சார்ந்து நாம பேசினாதான் அது நல்ல நகர்வா இருக்கும். அரசியல் சார்பா பேச வராது. 48 லட்சம் கோடி பட்ஜெட்டை வரவு செலவை கொண்ட ஒரு பட்ஜெட்ல 50,000 ரூபாய் 15,000 இவருக்கு, ஒரு 36,000 நிதிஷ்க்கு கொடுத்ததுனால குடி முழுக போறது இல்ல. அவங்களாலதான் இந்த ஒரு முடி. சரி, கேட்ட கேள்விக்கு நான் பதில் கொடுத்துறேன். ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு நிமிஷம் சார், நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, 2வது கேள்வி கேட்கறீங்க, 3வது கேள்வி இருக்கிற நேரத்துல தயவு செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தது வந்து சிறப்பு நிதி. நான் சொல்றது 47.5 லட்சம் கோடி இருக்கு. அது இந்தியாவுக்கு செலவிடப்படுது. கேளுங்க சார், இந்தியாவுக்கு முடிச்சிருக்கேன் சார். 50,000 கோடி சிறப்பு நிதி. இவங்க முடிச்சு கோடி என்ன பேச விடுங்க தயவு செஞ்சு. 47.5 லட்சம் கோடி இந்தியாவுக்கு செலவு. 50,000 கோடி கொடுத்தீங்க. சாமி முடிக்க விடு சாமி. இந்தியால இருக்கா இல்லன்னு மட்டும் சொல்லுங்க. அது ஏங்க பீகாரும் ரஷ்யாவும் பட்ஜெட்ல கொடுக்குறாங்கன்னா அமெரிக்கால சேர்ந்ததா இல்ல ரஷ்யாவுக்கு சேர்ந்ததா சைனாக்கு சேர்ந்ததா? அதுவும் இந்தியா. என்ன முடிக்க விடுங்க சார். 5 நிமிஷம் பேச வீணா போச்சு சார். இந்தியால தான் சார் இருக்குங்க. அப்புறம் யாருக்கு சிறப்பு? என்ன பேச விடுங்க சார். என்ன பேச விட்டா இதை 4 வாட்டி கேட்டுட்டீங்க. நானும் தொங்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. நான் என்ன சொல்றேன்னா, சொல்ல விருந்த தயவு செஞ்சு பேச சொல்லுங்க. 47.5 லட்சம் கோடி இந்தியா கொடுத்தா தமிழ்நாடு இந்தியாவில தான் இருக்கு, அது சைனால இல்ல. முடிக்கிற தயவு செஞ்சு. மன்மோகன் சிங் காலத்துல, நரசிம்மராவ் காலத்துல, இப்ப புதுசா சொல்லாதீங்க. சரண் சிங்குக்கு சிறப்பு தகுதிக்கு சலுகை கொடுத்தாங்க. காங்கிரஸ் மாயாவதிக்கு யூபிக்கு 30,000 கோடி கொடுத்தாங்க. 20 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி மன்மோகன் சிங் அரசுல மம்தா பானர்ஜிக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு 25,000 கோடி கொடுத்தாங்க. ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசத்துக்கு சந்திரபாபு நாயுடுக்கு வாஜ்பாய் தலைமையிலான அரசுல அவங்க ஆட்சியின் சப்போர்ட் நின்னதுனால அவங்களும் இது வந்து ஒரு புதுசு கிடையாது. தமிழகத்துக்கு நம்ம ஆட்சியில் அவங்க நம்மளுடைய ஆதரவு அவங்க இருக்கும்போது நாம் என்ன செய்தோம்னா 2 பண்ணாங்க. காங்கிரஸ் மந்திரி சபை மைனாரிட்டி திமுகவுக்கு மந்திரியே வாங்கல, அந்த அளவுக்கு சலுகை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம ஆடு மாடு கூட போகாத இடம், ஒரு ரிக்ஷா கூட போகாத இடத்துக்கு பெரிய மேம்பாலங்கள் கட்டினார். டிஆர் பாலு பெரிய நிதியை கொண்டு வந்தார், ஹார்பரை பெருசா வளர்த்தார். இவர் தயாநிதி மாறன் அவர்கள் 3 லட்சம் கோடி அந்த காலத்திலே கொண்டு வந்தார். இப்ப லட்சம் கோடிக்கு வேல்யூ இல்லை, மாநில அரசை திரட்டுது. அப்ப மத்தியில 5 லட்சம் கோடி இலக்கு வச்சு வெளியுறவுத்துறையில அந்த பிராட்காஸ்டிங் மினிஸ்டரா இருக்கும்போது பெரிய திட்டங்களை கொண்டு வந்தார். அது வந்து அரசியல். தமிழ்நாடு கொடுத்ததுனால, அப்ப ஆந்திரா கொடுத்ததுனால, பீகார் மாயாவதி கொடுத்ததுனால, வெஸ்ட் பெங்கால் கொடுத்ததுனால மற்ற இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலத்துக்கு கொடுக்கலன்றது பொருள் அல்ல. அந்த கேவலமான தப்பான பித்தலாட்ட அரசியல் நிப்பாட்டுங்க. 10 பைசா, 1 ரூபாய் கொடுத்தா 29 பைசான்னு சொன்னீங்க. இப்போ 1 ரூபாய் கொடுத்தா 10 பைசா வராது. தயவு எம்ஜிஆர் காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலிருந்து, காமராஜர் காலத்திலிருந்து மிகப்பெரிய நிதி இங்க உள்ள வந்ததுக்கு காரணம் மத்திய அரசோட ஒத்து போனோம். நீங்க தேர்தல் காலத்தில் முட்டிக்கோங்க, மோதிக்கோங்க. இப்ப திடீர்னு என்ன பண்றீங்க? ஜாதி அரசியலை முன் வைக்கிறீங்க, ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு சொல்றீங்க. அது எவ்வளவு பெரிய ஆபத்துல முடியும் கேட்டா மத்திய அரசு எடுக்கணும்ன்றீங்க. எடுத்தா நீங்க எடுங்க. பீகார்ல எடுத்தார்ல, எல்லாத்துக்கும் பீகாரை குற்றச்சாட்டு சொல்றீங்கல்ல, அவர் பீகார் நிதிஷ்குமார் அவர் எடுத்தார்ல. அதனால என்ன பலன்றது இல்லை. ஒரு ஆய்வு, ஒரு மாநில அரசு ஒரு ஆய்வு எடுத்தா அந்த ஆய்வை வெளிப்படுத்த வேண்டாம், உள்ள வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் ஒரு ஆய்வு பண்ணுங்க, ஜாதிவாரி கணக்கெடுக்க வேணும்னா. அது கூடாது என்பது என்னுடைய கருத்து. நான் மத்திய அரசை எடுக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். எடுத்துக்கோ சொல்லிடுறேன்.
இப்போ ராமதாஸ் ஐயா அவர்கள் கேட்கிற ஜாதி வரி அவருக்கு முழுக்க பக்காவா தெரியும். அவருடைய ஜாதி வண்டியர் ஜாதி மிகப்பெரிய எண்ணிக்கை கொண்ட ஒரு சமூகம். மற்ற சமூகம் ஒரு நிமிஷம் கேளுங்க. அதனால அவர் உறக்கமா கத்துறாரு. ஆனா நான் சொல்றது உறக்கமா கத்துறதுனால நீங்க தப்பா நினைக்கிறீங்க. இங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புல இப்ப யாரை கேட்டாலும் என்னுடைய ஜாதி தான் பெரிய ஆளு, என்னுடைய ஜாதி தான் பெரிய ஆளுன்னு அவன் மாத்தட்டிப்பானுங்க வச்சுங்க. அது ஒரு புறம் இருந்தா நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்து நீங்க உள்ள வச்சுக்க சொல்றீங்க. ஜாதிவாரி கணக்கெடுக்க சொல்லுங்க, அதை கரெக்டா விலாவரியா சொல்லுங்கன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு இவர் தான் பெரிய ஆளு, இவர் தான் பெரிய ஆளுன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஒரு நிமிஷம். ஏன்னா இப்ப நீங்க சொல்றத வச்சு நான் பெரிய ஆளுனா நான் எனக்கான தேவையை நான் கேட்பேன். அப்ப கீழே இருக்கும் என்ன பண்ணுவான்? முடிச்சிட்டீங்களா? இதுவே குறுக்கிடாதீங்க. கேள்வியே பெருசாயிடுச்சு, சொல்லிடுங்க. அதனால பதில் அதோட பெருசா இருக்கும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டோம்னா அந்தந்த ஜாதி மக்கள் எண்ணிக்கையில் அதிகமா இருக்கிறவங்க குறைந்த எண்ணிக்கையில் உள்ள ஜாதி மக்களை மேலாதிக்கம் பண்ணிவிடுவாங்க, அடிமைப்படுத்திடுவாங்க. தயவு செஞ்சு பெரிய ஆபத்திற்கு ஒரு சின்ன பிரச்சனை அரசியல். நீங்க எவ்வளவு வருஷம் வாழ போறீங்க, எத்தனை ஆண்டு காலம் வாழ போறீங்க, உங்களுக்கு என்ன வசதி வேணும், அந்த வசதி கோசம் அந்த அதிகாரத்துக்கோசம் ஒரு தவறான முன்னுதாரணத்தை பண்ணி மக்களுடைய நிம்மதியை காலம் ஃபுல்லுக்கு எடுத்துடாதீங்க. எடுக்க கூடாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க மத்திய அரசு இதுக்கும் அமித்ஷாக்கும் மோடிக்கும் கொம்பு செய்ய விட்டு 2026 திட்டம் திட்டுறீங்களா? நீங்க 2026 ஆட்சி அமைங்க. உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குங்க. இன்னும் 50 வருஷம் நீங்களே ஆளுங்க. இன்பநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குங்க. யாருக்கும் பிரச்சனை இல்லை. வர்ற உதயநிதி, வர்ற இன்பநிதி மக்கள் நலன் சார்ந்த பணி செய்யணும். ஸ்டாலின் அவர்கள் 2026 தேர்தலில் வெற்றி கொள்ளட்டும். யார் வேண்டானது? நான் ஒரு தாய் உள்ளம் கொண்ட எனக்கு என் குழந்தைக்கு பால் யார் கொடுத்தாலும் பரவாயில்ல, மாற்றான் தாய் போல இவர்கள் தான் தரணும், நான் தான் தரணும், இல்லைன்னா வெற்றி கொடுக்கணும்னு சொல்ற மனப்பான்மைக்கு நான் போல. ஆனால் நான் சொல்வதெல்லாம் திமுக வெற்றியை அரசியல் வியூகத்தில், கூட்டணி வியூகத்தில் வெற்றி கொள்வதை நான் ஏற்கவில்லை. அதை நான் மறுக்கிறேன், கண்டிக்கிறேன். அவருடைய வெற்றி மக்கள் நலன் சார்ந்து மக்களாக பிஜு பட்நாயக் ஒடிசால 25 ஆண்டு காலம் இருந்தாரு. எப்படி இருந்தாரு? கூட்டணி தனித்து நிற்பாரு, கூட்டணி வியூகமே இருக்காது. அந்த வியூகத்துக்கு பதில் மக்கள் நலன் சார்ந்து இப்ப அவர் தோத்திருக்காருன்னு கேட்க, அது வயது மூப்பின் காரணமாக தோற்றாரு. கண்டி ஜோதிபாசு 25-29 வருஷம் ஜோதிபாசு அவர்கள் தோற்றதுக்கு காரணமும் வயது மூப்பு. அதே மாதிரி நீங்க உங்களுடைய வெற்றி 2026 வியூகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது, மக்கள் நலன் சார்ந்து இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் கொம்பு செய்வாரீங்க. இப்ப ஜாதி வாரி ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். ஓட்டு போறது மக்கள் தானே. நாங்க ஒரு நிலைப்பாடை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். இப்ப நீங்க என்ன செய்யணும்? ஜாதிவாரி கணக்கெடு எடுத்துட்டீங்கன்னா அதிகம் எண்ணிக்கை கொண்ட ஜாதி மக்கள் குறைந்த ஜாதி மக்களை ஆதிக்கம் செய்து அடிமைத்தனத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரிவினைவாதமாகிடும். நீங்க வேணும் என்றால் மத்திய அரசை கை நீட்டாமல், உங்களுக்கு தெரியாத ஆபத்து, அதனால தான் நீங்க அந்த காயை மத்திய அரசுக்கு தள்ளி விடுறீங்க. அதே அது நன்மை என்று தெரிஞ்சிருந்தா நீங்களே செஞ்சிருப்பீங்க. மெட்ரோ நீங்க செய்றீங்களா? பணமே கொடுக்கல, கட்டுறீங்கல்ல, என்ன நாட்டுக்கு தேவைன்னு கட்டுறீங்க. அதே மாதிரி இதை நீங்க வேணா எடுத்துக்கிட்டு வெளியிடாம உங்களுடைய ஆய்வை எடுத்துக்கிட்டு அவங்கவுங்களுக்கு என்ன பண்ணுன்றதை நீங்க மனதளவில் நீங்க செய்யலாமே தவிர ஒருபோதும் ஜாதி வாரி கணக்கெடுப்பை இந்தியாவுடைய ஒட்டுமொத்த இறையாண்மையே கெடுத்துரும். ஒரு ஜாதி மக்கள், குறிப்பாக ஒரு ஜாதி, தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள், அதில் 2 கோடி மக்கள் இவங்க 1.5 கோடி மக்கள், இவங்க 2 பேர் சேர்ந்தாவே பாதிக்கு போயிடுது. அதுக்கப்புறம் மற்ற மக்கள்லாம் பிரிந்து கிடப்பாங்க. ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்கு. இந்த 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா தமிழ்நாடு இவங்க 2 ஜாதிகளை அடிமைப்பட்டு கிடக்கும். அதனால தயவு செஞ்சு உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்காக, உங்களுடைய ஏகபோக வாழ்க்கை சந்தோஷத்துக்காக ஒரு தவறான முன்னெடுப்பை எடுக்க வேண்டாம். கண்டிப்பாக சார். இந்த நேரத்தில் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி அளித்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார்.